Sorry ass DJ. ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஜூபி. இது நான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க சேனல் பூம்புகார் சமையல். இதில் நம்ம உருளைக்கிழங்கு மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்ப சுலபமாக செய்கிறது தான். அதுக்கு தேவை, ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கை எடுத்து அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதை ஒரு குக்கரில் பாதி அளவு தண்ணி நிரம்புற அளவு வச்சு ஒரு 4லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில் வாட்டர் இல்லை நார்மல் தண்ணியில் கழுவுனோம் அப்படின்னா அதில் இருக்க சூடெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்குல இருக்க எல்லா தோலையும் எடுத்துட்டு அதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம தோல் எடுத்து வச்சிடணும். அப்படி தோல் எடுத்து வச்ச எல்லா உருளைக்கிழங்கையுமே நல்லா மசிச்சு விட்டுருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் மசிக்கும் போது நல்லா பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வருது. இதே உருளைக்கிழங்கு கெட்டி கெட்டியாக இருக்குது, உங்களுக்கு மசிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உருளைக்கிழங்கு நல்லா வேகலைன்னு அர்த்தம். அதனால் நல்லா பார்த்து மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை நம்ம ஆம்லேட்டு கட் பண்ணுற மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். வெங்காயம் நறுக்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து அதை நல்லா கிராஸாக வெட்டிட்டோம்னா தக்காளி வேகிறது ஈஸியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் தக்காளி. உருளைக்கிழங்கு மசால் செய்கிறது ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம கூட வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இதில் நான் எல்லாமே 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் அதாவது மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மஞ்சள் மட்டும் நம்ம 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஏன்னா மஞ்சள் அதிகமாக நம்ம சேர்க்கும் போது அது கொஞ்சம் கசப்பு தன்மையாக மாறிடும். இப்போது மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக மசால் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா உருளைக்கிழங்குலையும் மசால் பிடிச்சிருச்சு. இப்போது நல்லா உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொத்தமல்லி எப்பயுமே நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது அது சாப்பாடுடைய சுவையை நல்லா அதிகரித்து கொடுக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது அடுத்து மசால் தோசையில் எப்படி மசாலா ஆட் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கல் சூடாச்சான்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி தண்ணி தெளித்து பார்க்கும்போது நல்லா பொறுன்னு வந்துச்சுன்னா நல்லா கல் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறுன்னு வருங்க.
ஏன்னா சில டைம்லாம் வந்து நம்ம கல் நல்லா சூடாச்சான்னு தெரியாமலே இந்த மாதிரி மாவை ஊற்றிடுவோம், அது சரியாக வேகாமல் வரும். அதனால் முக்கால்வாசி ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு தோசையை கீழே தான் போடுவாங்க. அதனால் இப்படி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி தோசையை நல்லா எல்லா சைடும் ஈக்குவல் அமௌண்ட்டாக பரவுற மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தோசை கரண்டியை வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா இந்த மேலே தோசை கொஞ்சம் மேலே எம்பி கெட்டியாக இருக்கிறதெல்லாம் இல்லாமல் நைஸாக கடையில் ஊற்றுற மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுறோன்னா உருளைக்கிழங்கு மசால் எடுத்து தோசையோட பாதி சைடில் மட்டும் நம்ம தேய்க்கிறோம். ஏன்னா தோசையோட ஃபுல் சைட் நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா மசால் மட்டுமே இருக்குமே தவிர நமக்கு மசால் தோசை சாப்பிட்டு திருப்தி இருக்காது. ஏதோ ஒரு மசால் நிறையா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால மசாலா எடுத்து தோசையோட பாதி சைடில் மட்டும் நம்ம வந்து பரவி விட்டுட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தோசைக்கல் எடுத்து மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் தோசை எவ்வளோ மெல்லிசாக இருக்குன்னு பாருங்க. இப்போ இதை நம்ம மடித்து திருப்பி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போடும்போது மசால் அந்த தோசையிலையும் கொஞ்சம் நேரம் ஒட்டி இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம மசால் தோசை. இந்த மாதிரி மசால் தோசை நீங்கள் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும், காரமும் குறைவாக இருக்கும். அதனால் எல்லாரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் மசால் தோசைக்கு தேங்காய் சட்னியும் துவரம்பருப்பு சாம்பாரும் வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து இந்த மாதிரி மசால் தோசை ஊற்றினோன்னா தேங்காய் சட்னி தான் அதிகமாக வைப்போம். ஏன்னா மசாலோட நம்ம தக்காளி சட்னியை வச்சு சாப்பிடும்போது ரெண்டுமே மசால் டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் நின்று வீடியோ எடுத்து டப்பிங் கொடுத்தது எல்லாமே நான். ஆனால் எங்கள் அம்மா கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்ட தோசையை கொடுக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மசால் தோசை சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ்